அனைவருக்கும் வணக்கம். இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அதில் 15 வயதுக்கு மேற்பட்ட எழுத படிக்க தெரியாதவங்க எல்லாரையுமே அந்த நம்ம பள்ளி ஏரியாவில் உள்ள உங்களை கணக்கெடுத்து நம்ம ஆப்பில் ஏற்றி சொல்லியிருக்காங்க. அது மேக்ஸிமம் நிறைய பேர்லாம் முடிச்சிருக்கிறோம், இல்லை மறுபடியும் இருக்கிறவங்கள ஏற்ற சொல்லியிருக்காங்க. அதை எப்படி அந்த ஆப்பில் ஏற்றுறதுன்னு உங்களுக்கு இந்த விவரத்தை உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துறோம். இதுவரையில் இந்த சேனலை பார்த்து ஆதரவு தருவவங்க அனைவருக்கும் நன்றி. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இப்போ எப்படி அந்த புதிய பாரதத்துக்கு கணக்கெடுத்த அந்த 15 வயதுக்கு மேற்பட்ட எழுத படிக்க தெரியாதவங்களை எப்படி நம்ம எம்இசியில் என்ட்ரி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு நீங்கள் இந்த டிஎன்எஸ்சிடி ஆப் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க. அதில் ஸ்கூலோட டேஸ் கோடு, போட்டு பாஸ்வேர்டு, கொடுத்து லாக்இன் பண்ணிங்க. லாக்இன் பண்ணிங்கன்னா அந்த விண்டோ ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்குது புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆடு லேர்னர்ஸ் அதை கொடுத்திங்கன்னா அதில் டீட்டெயில் கேட்குது. நேமு தமிழில், இங்கிலீஷில், சென்டரு, டேட் ஆஃப் பர்த்து, அதே போல் திருமணம் ஆனது, அடுத்தது கார்டியன் டைப்பு, கார்டியன் நேமு, அடுத்த லேர்னர்ஸ் அட்ரஸ்ஸு, பின்கோடு, கான்டாக்ட் ஃபோன் நம்பர், அதுபோல் மதர் டேங்கு, ஆக்குபேஷன், டிஃப்ரெண்ட்டு, அதாவது மாற்றுத்திறனாளியா, எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வரது பூராத்தையும் ஃபில்லப் பண்ணி சேவ் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். இது லேர்னர்ஸுக்கு உள்ளது. அடுத்தது வாலண்டியர்ஸ், யார் உங்கள் இதில் வாலண்டியர்ஸை போட்டுங்களோ அவங்களுக்கு இதை கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நேம் ஆஃப் த வாலண்டியர்ஸ், தமிழ், இங்கிலீஷு, சென்ட்ரு, டேட் ஆஃப் பர்த்து, மதர் டேங்கு, மொபைல் நம்பரு, இமெயில் அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் ஜாயினிங்கு, என்ன படிச்சிருக்காங்க, இது எல்லாமே இந்த விவரத்தை பூராத்தையும் கொடுத்து இது சேவ் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக் ஆகிடும். அதுபோல் உங்களுக்கு சேர்த்துட்டு கடைசியாக அந்த சேவ் டீட்டெயில் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் எவ்வளோ பேரை சேர்த்து விட்ருக்கீங்க டீட்டெயில் வரும். இதை கொஞ்சம் பார்த்து உங்கள்கிட்ட இருக்கிறவங்கள அதை கணக்கில் ஏற்றி விட்டு நம்மகிட்ட அந்த இல்லை அப்படின்னு சொன்னால் வட்டார வளமையத்தை தொடர்பு கொண்டு அதுக்கு என்னமோ ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டுங்க நின்று. அது எளிமையாக இருக்கும் வீடியோ அனுப்புகிறோம். அனைவருக்கும் நன்றி. அன்புடன் அர்ச்சுனன் ஆசிரியர், வேதாரண்யம், நாகப்பட்டினம் மாவட்டம்.